ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். அது எசேக்கியேல் 38:7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதாவது உன்னுடனே கூட்டின இல்ல, இது நாம கூட்டத்தை கூப்பிடுறோம் இல்லையா? ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் எதுவா இருந்தாலும் நாம கூட்டுறோம் இல்லையா? இது அந்த கூட்டத்தை சொல்லல, ஓகேயா? இங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா? இது நாம சேர்க்கிற கூட்டம் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின, ஓகே, உன் எல்லா கூட்டத்தையும். ஹல்லேலூயா. அதாவது நம்மளை பார்த்து நமக்கு தானாவே ஆக்சுவலா கூட்டம் சேரும், ஓகேவா? நீங்க மணவாட்டிக்குரிய வஸ்திரம் உடுக்கும் போது, ஓகே, அந்த மணப்பெண்ணை பார்க்கறதுக்கு தானா நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஓகே, கல்யாணத்துக்கு ஒரு சிலர்லாம் வந்து போறது அவங்களுடைய அலங்காரத்தை பார்க்க, ஓகேவா? என்னெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்ன வகையான ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்டேஜ்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க, ஓகே, இதெல்லாம் பார்க்கறதுக்கு போவாங்க, ஓகேயா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? நீ ஆயத்தப்படு. அதாவது நீங்களும் நானும் மணவாட்டியா கர்த்தருக்கென்று ஆயத்தப்படும் போது அவர் என்ன சொல்றாரு? உன்னுடனே கூடின உன் எல்லாம் கூட்டின. அப்போ உங்களுக்கு ஒரு கூட்டம் சேரும், ஓகேவா? அந்த கூட்டத்துக்கு நீங்க காவலாளனா இருங்க அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. இது நம்ம சேர்க்கிறது கூட்டம் இல்லை, அது தேவன் நமக்கென்று வந்து சேர்ப்பார், ஓகேவா? இயேசு கிறிஸ்து பாருங்களேன், அவர் இருக்கிற இடத்துல ஜனங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி இது நமக்குன்னு, நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்குன்னு, நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கிருபையின் வரங்கள் கூட சொல்லலாம், ஓகேயா? அதுக்குன்னு பிரத்யேகமா ஆள் வருவாங்க. அந்த கூட்டத்துக்கு நம்ம காவலாளனா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மணவாட்டி சபையினுடைய அடுத்ததான ஒரு ஆயத்தம் என்னன்னா, இப்போ மணவாட்டி இருக்காங்க இல்லையா? மணப்பெண், ஓகேயா? நம்ம சர்ச்சு, ஓகேவா? சபை, ஓகே, இந்த சபை தான் வந்து மணவாட்டி ஆக்சுவலா, ஓகேவா? தேவன் கிறிஸ்து இயேசு வந்து மணவாளன் அப்படின்னு தான் இங்க பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? இப்போ மணவாட்டிக்கு உண்டான மெயின் ஒரு காரியம், ஓகேவா? யார் மணவாட்டியா இருக்க முடியும், எப்படி இருந்தா மணவாட்டியா இருக்கலாங்கிறத தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஒரு 2-3 மாசமா வந்து அதைத்தான், மணவாட்டியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். மணவாட்டியா எப்படி ஆயத்தப்படுறது, எப்படி நம்மளுடைய சுபாவம் இருந்தா அது மணவாட்டிக்குரிய சுபாவம் அப்படிங்கிறத குறித்து நம்ம தொடர்ச்சியாவே வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா அதே தான் பார்க்க போறோம். கொஞ்சம் மேபி உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஹல்லேலூயா. அது என்னன்னா, இப்போ நிறைய, இப்போ அஜித் இருக்காப்புல, அஜித்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணுவல்லம்மா? தெரியாதா? பண்ணுவதானே? ஓகே, சரி. நிக்சனுக்கு வரும், அவன் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவான். டே, நீ பொண்ணு பார்ப்பலடா, உனக்கு உண்டான அந்த மனைவி வந்து நீ தானே சூஸ் பண்ண, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே. அது யார் என்ன சொன்னாலும் நீ சொல்ற, நீ நினைக்கிறது எப்படி சின்ன வயசுல இருந்து ஏதோ பார்த்து கேள்விப்பட்டு, ஓகே, பார்க்கும்போது ஒரு இது வரும் இல்லையா? ஒரு கனெக்ஷன், அப்படிதானே? அது யார்கிட்ட வருதோ அவங்கள தான் நீ மனைவியா வந்து ஏத்துப்ப, அப்படிதானே? அப்படிதான்டா. சரி, ஓகே, இதுதான் ஃபேக்ட், ஓகேவா? அது யாரா இருந்தாலும். அப்போ இது தேவன்ட்ட ஆக்சுவலா உண்டு, ஓகேவா? எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்காரோ அவன் மேல இரக்கமா இருப்பார், ஓகே? அப்போ தேவன் ஆக்சுவலா அவர் மணவாட்டிய ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டார், ஓகேவா? அப்போ அவர் ஆல்ரெடி அவர் சூஸ் பண்ணியிருப்பார், ஓகேவா? அவங்க தான் வந்து என்ன சொல்றது, மணவாட்டி. நம்ம இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட, ஓகே, அழைக்கப்பட்ட, இதெல்லாம் வச்சு நாம நினைச்சுக்கிறோம் அவருடைய மணவாட்டியை நம்மளை அழைச்சிருக்காரு அப்படின்ட்டு. உதாரணமா ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 22:14 வாசிக்கலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்றார். எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த ஒரு ஊமையை சொல்லுவார், ஓகேவா? எதுக்குன்னா கல்யாண விருந்துல, ஓகே, பங்கு கொள்றதுக்கு, ஓகே, வந்து, அதாவது அவருடைய அந்த ராஜாவுடைய பரலோக ராஜ்யத்தில், ஓகேவா, அந்த உணவளிக்கிற ஒரு விருந்துல, கல்யாண விருந்து ஆக்சுவலா, ஓகே, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாண விருந்துல ஒரு நபரா, ஓகேவா, அந்த பிதாவாகிய தேவன் சந்தோஷம் கொள்ளும் போது அவரோடு சேர்ந்து சந்தோஷம் கொள்ளவும், ஓகே, அந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கும் தான் அழைக்கப்பட்டது, ஓகே? மணவாட்டியா அழைக்கப்படவில்லை, ஓகே? அந்த இடத்துல அழைக்கப்பட்டது, மணவாட்டியா அழைக்கப்படலை. மத்தேயு 20:16 வாசிங்களா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இது எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா, அதுக்கு மேல இருக்கிற ஊமையை பார்த்தா வேலை செய்யறதுக்கு, ஓகேவா? அதாவது அவருடைய அந்த எஜமானுடைய
தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு. ஓகேயா, இது வந்து ஊழியர்களா தெரிந்தெடுக்கப்பட்டது. ஓகேயா, அவங்க மனவாட்டிகள் அல்ல. ஹalleluya. இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை, சூசன் பீப்புள் அப்படின்ட்டு. தேவனால தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகேவா, சூசன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேயா, அவங்கள குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா, நாம ரெண்டு தரப்புல இருப்போம். ஓகேவா, ஒன்னு சூசன், இனி ஒன்று வந்து விசுவாசிகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அன்சூசன் அப்படின்ட்டு. இது எப்படி தேவன் வந்து பட்சபாதம் இல்லாத தேவனாச்சு, அவர் எப்படி? ஓகேவா, ரெண்டு பேர் ஒரு கருவுல உண்டாவுறாங்க. ஓகேவா, யாக்கோபு ஏசா. அவனை வெறுக்கிறார் மூத்தவனை, இல்லையா? காரணமே இல்லை, அந்த சிசு வெளியிலேயே வரல, இல்லையா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசாவை வெறுத்தேன்னு இருக்கு. யாக்கோபை நேசிக்கிறாரு. ஓகேவா, யாக்கோபு சூசன். ஹalleluya, அதாவது தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஓகேவா, அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ஃபேமிலியில யார் தெரிந்தெடுக்கப்பட்டவங்கன்னா முதல்ல கிறிஸ்துவா மாறி இருப்பாங்க, இல்லையா? இப்போ எங்க ஃபேமிலியில பார்த்தா தாத்தா, ஓகேயா, அம்மாவனுடைய அப்பா தான் வந்து அந்த சூசன் ஒன். ஓகேயா, அவருக்கு அடுத்து ஓகேவா, அவர் அதான் அந்த சித்தத்தை அவர் கொண்டு செய்ய முடியாததை அவர் வழி விடவுனதை அடுத்து ஓகேவா அடுத்தவங்களை வச்சு வந்து செய்வார் அந்த பிளட்ல. ஓகே, அந்த பிளட் லைன்ல. ஓகேவா, அப்போ சூசன் யாருன்னு நீங்களே பாருங்க. ஓகேவா, அது பெண்ணோ ஆணோ யாராவது. ஓகேவா, அதான் ஒரு மனுஷனை கொண்டு மற்ற எல்லாரையும் மீட்டெடுக்கிறதுக்கு ஒருத்தனை அழைப்பாரு. அந்த நபர் தான் வந்து சூசன். ஓகேவா, அந்த நபர் தான் வந்து மணவாட்டி சபை அப்படின்ட்டு சொல்லும். ஹalleluya, ஹalleluya. அது அவங்களுக்கு உண்டான மெயின் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நம்ம எபிரேயர் எடுத்துக்கலாம். 7:1-2-3 முடிஞ்சா சத்தமா வாசிங்க. சாலோம்ல ராஜாவா இருக்காரு, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருக்கார். யாரு? இந்த மெல்கிசதேக்கு. ஓகே, அடுத்து மெல்கிசதேக்கு அவருடைய பேரு, முதற் பேருக்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தமாம். அடுத்தமா, போதும் போதும் போதும். இவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இந்த மெல்கிசதேக்கினுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். ஹalleluya. அப்போ நீங்க ஒரு மணவாட்டி சபையா இருக்கணும்னா உங்களுக்கு வேண்டிய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு வந்து வம்ச வரலாறு, தாயும் தகப்பனும் இல்லாதவங்களா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம தான் வந்து தாயின் தகப்பனோட பிறந்தாச்சு, அப்ப எப்படி இல்லாதவங்களா இருக்கணுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, 1-2 விஷயங்கள். இந்த மணவாட்டி சபைனா என்ன? மெல்கிசதேக்குங்கிற அந்த சுபாவத்துல இருக்குது. ஓகேவா, ராஜாவாகவும் இருப்பாங்க, அவங்க ஆசாரியராகவும் இருப்பாங்க. ஹalleluya. அப்போ ராஜாவும் ரெண்டு வேலை செய்வாங்க. ஓகேவா, முதல் ராஜா யார்? சவுல். சவுல் வந்து மெல்கிசதேக்கின் முறைப்படி ராஜா கிடையாது. அவர் பலியிட்டா தேவன் அவனை வந்து தண்டிப்பார், இல்லையா? சவுல் முதல் ராஜாவா இருக்கலாம், அது தேவனே அந்த ராஜாவை சூஸ் பண்ணி இருக்கலாம், தேவன் விரும்புகிற ராஜாவாகவும் இருக்கலாம். ஆனா அவனுக்கு கொடுத்த வேலையை தாண்டி, ராஜரீகன் பண்றதை தாண்டி, ஆசாரியத்துக்குள்ள அவன் யோசிச்சு பார்த்தாலே தேவன் அவனை சிட்சிப்பார். ஹalleluya. இது தாவீது அப்படி இல்லை, அவன் மெல்கிசதேக்கு முறைமையின்படி வந்தவன். ஓகேவா, இப்ப அவனுக்குள்ள பார்க்கும்போது அவன் பலியிட்டாலும் தேவன் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஓகே, ஆசாரியர்கள் மட்டும் புசிக்கிற அப்பத்தை சாப்பிட்டாலும் தேவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஓகே, அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. ஓகே, அவனுடைய அழைப்பு இது மெல்கிசதேக்கு. ஓகேவா, தாவீது சூசன். ஓகேவா, சவுல் சூசன் கிடையாது. ஓகேவா, அதாவது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட. ஓகே, எத்தனை பேர் வேணா அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். அதாவது இந்த பூமியில இருக்க எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம், இல்லை? நீங்க பேதுரு எடுங்களா, 1 பேதுரு 2:9 வாசிங்களா. 1 பேதுரு 2:9. அப்போ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஓகேவா, இதை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தோணுதுல, இப்போ இது யாருக்கு எழுதுறான்னு சொல்லி பார்ப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி 2வது வசனம் 1 அதிகாரத்துல, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஹalleluya, ஹalleluya. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள். ஓகே, அப்போ பரதேசினா எங்க தெரிந்து கொள்ள? முன்னாடி பார்க்கும்போது பரிசுத்தமாக்கப்பட்ட. ஓகே, நமக்கு தெரிஞ்சு நம்ம பரிசுத்தவான்கள் அப்படி சொல்லுவோம், இல்லையா? அப்போ அந்த பரிசுத்தவான்கள் தான் இது. ஓகேவா, எப்படி எதுக்கு அழைக்கப்பட்டாங்களாம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா வந்து அவங்க வந்து அழைக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, சரி, யோவானை எடுத்துக்கலாம்.
15:16 வாசிங்களா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதுமா? ஓகே. இது யாருக்கு எழுதுறா? ஆக்சுவலா பார்த்தா எக்ஸாக்டா அந்த 12 சீஷர்களுக்கும், ஓகேவா, கிறிஸ்துவோடு இருக்கிற 12 சீஷர்களுக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டது எத்தனை பேரு? 120 பேர் கூடியிருந்த இடத்துல, இல்லையா? 120 பேருக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. ஆனா சூசன் யாரு? 12 பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சூசன்னா தெரிந்து கொள்ளப்பட்டன. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டதுலயும் ஒரு பிசாசு இருக்கும். ஹல்லேலூயா. இது பரலோகத்திலேயே இருந்து காக்கப்படுறதுக்குன்னு தேவன் அலங்கரிக்கப்பட்ட அந்த கேருப், ஓகே, அவன்கிட்ட இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் தேவனால, கிறிஸ்து இயேசுவால பிரித்தெடுக்கப்பட்ட சீஷர்களுக்குள்ளேயும் யூதாஸ் காரியோத்து இருந்தான். ஓகே. அதே போல நமக்குள்ளேயும் சூசன், ஓகே, தெரிந்து கொள்ளப்பட்ட, ஹல்லேலூயா, அந்த ஜனங்களுக்குள்ளேயும் இந்த பிசாசு இருப்பான். 12ல் 1, ஓகே. அது ரேஷியோவா வச்சுக்கலாம், ஓகே, நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், ஓகே. அப்போ நம்ம மனவாட்டி ஆகணும்னா அவர் முன்னமே, ஓகே, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வம்சத்துல, இந்த கோத்திரத்துல, இந்த வருஷத்துல இந்த நபரின் கீழே, ஓகே, ஒருத்தன் வருவான். ஓகே, அவன் என்னுடைய மனவாட்டி. அவன் ஒரு சுதந்திரவாளியா இருப்பான். ஹல்லேலூயா. எதுக்குமே கட்டுப்பட மாட்டான். இப்போ சிம்சோன் எடுத்துக்கோங்களேன். சிம்சோன் ஆக்சுவலா அவன் யாரு? நசரே விரதத்தின்படி அவன் முன்னமே அதுக்கு தான் தெரிந்து கொள்ளப்படுறான், இல்லையா? யாரு? சிம்சோன், ஓகேவா. ஆனா அவன் பண்றதெல்லாம் பாருங்க, நசரே விரதத்துல இருக்கவங்க, என்னாகமம் 6வது அதிகாரம் நினைக்கிறேன், அதுல அப்படியே இருக்கு. எடுக்க வேணாம், ஓகேவா. அப்போ அவன் அந்த இறந்தவங்க இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது, ஓகே, பணத்தை தொடக்கூடாது. ஆனா இவன் செத்து போன சிங்கத்தை தொடுவான், இல்லையா? இந்த மாதிரி, ஓகே, வேசி இருக்கிற இடத்துக்கு போவான், ஓகே. ஆனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ஆக்சுவலா அங்க எதுவுமே ஒன்றும் பண்ணல. ஆக்சுவலா சிம்சோனை அவனுடைய மினிஸ்ட்ரியை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு, ஓகே. கொஞ்சம் சிக்ஷிக்கப்படுறாரு, ஓகே. அந்த தலைமுடி சவரன் பண்ணப்படுது. முடி வளரும்போது தானா பலன் வருது. எவ்வளவு கிருபையா இருக்காரு. சிம்சோன் பண்றதை பார்த்தா எல்லாமே தப்பு மாதிரி இருக்கும், ஓகேவா. ஆனா ஆக்சுவலா இல்ல, அவன் சூசன். அவனுக்கு கொடுத்த மினிஸ்ட்ரியை செஞ்சு முடிக்கிறான், ஓகே. ஒரு விசை இறங்குங்கன்னு கேட்கிறான், கர்த்தர் இறங்குறாரு. பாருங்களேன், நம்ம எத்தனை தடவை ஒரு விசைன்னு இன்னொன்று பலர் ஒவ்வொரு நாளுமே ஜெபிக்கிறோம், ஒரு விசை இறங்குங்கன்னு. நமக்கு இறங்குறாரா? ஆனா அவனுக்கு இறங்குறாரு. ஒரு தடவை தானே ஜெபிச்சான். போராடி ஜெபிச்சான்னு இருக்கா? அழுது ஜெபிச்சான்னு இருக்கா? இல்ல, இல்லையா? அவன் ஒரு தடவை தான், சிம்பிளா எழுதி இருக்கு, இல்லையா? அவன் ஒரு விசை இறங்குங்கன்னு கேட்கிறான், இறங்குறாரு. ஏன்னா அவன் சூசன். ஹல்லேலூயா, ஓகே, ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னிலையும் இந்த மாதிரி ஆட்கள் உண்டு. இவங்க பியூர்லி, ஓகே, மனவாட்டி சபை. அவங்கள கொண்டு தேவன் என்ன செய்யணுமோ அவங்க அதை செஞ்சே தீர்வார். கடைசியில பாருங்க, அவனை அழைச்சது என்ன? பெலிஸ்தியரை முறியடிக்கணும், அவங்கள அழிக்கணும், ஓகே. கடைசியில மொத்தத்துல அழிச்சிடுறாரு பாருங்க, ஓகே. அவனுடைய என்னதான் வீழ்ச்சியா இருந்தாலும் அவன் எழும்புறான். ஹல்லேலூயா. தாவீது, எல்லாருமே விழுவாங்க. ஹல்லேலூயா. இந்த சூசனா இருக்கிறவங்க, ஓகே, அவங்க விழ நேரிடும். ஆனா அவங்க விழுறது தேவனுடைய கண்ணுக்கு, பார்வைக்கு அது ஒரு வீழ்ச்சியாவே எண்ணப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நான் இந்த அவுட்லைன் சொல்றதுக்கு நம்ம இப்போ அந்த பாயிண்ட்டுக்குள்ள போகலாம், சரியா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப உங்களுக்கு வேரியேஷன் புரியுதா? ஏன் இவங்கள்ட்ட ஆண்டவர் கிருபையா இருக்காரு, என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லைன்னா விஷயம் இதுதான், ஓகேவா. அவங்க சூசன், நம்ம சூசன் இல்லை, ஓகேவா. இல்ல நாம சூசனா இருக்கும், இனி ஒருத்தவங்க சூசனா இருக்க மாட்டாங்க. துன்மார்க்கனா இருப்பான், பார்க்கறதுக்கு பாவத்துல இருப்பாங்க. ஆனா அவன் கேட்ட உடனே ஆண்டவர் கொடுப்பார். நம்ம போராடி ஜெபிக்க வேண்டியதா இருக்கு. நம்ம முட்டி போட்டு ஜெபிச்சாதான் ஆண்டவர் கேட்பாரு, ஓகே. 1/2 மணி நேரமா அது, ஓகே. அவன் போற வாக்குல சும்மா அப்படியே கண்ணை திறந்துட்டே பார்த்து ஒரு தடவை கேட்பான், அது பாட்டுக்கு மழையை கூட நிறுத்த வல்லவரா ஆண்டவர் அவ்வளோ இறங்குவார். ஏன்னா அவன் சூசன், அவன் மனவாட்டி. ஹல்லேலூயா. ஏன்னா அதை பின்னாடி அவர் சரி செய்வார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனுஷனே அவர் திருப்பார், இல்லையா? இப்போ நம்ம இந்த அழைக்கப்பட்ட எல்லாமே பார்க்கும்போது மனவாட்டிக்கு உண்டானது கிடையாது. அது ஒரு பெரிய ரகசியம், ஓகே. மனவாட்டினா எப்படிங்கிறது இந்த மெல்கிசேதேக்குள்ளதான் இருக்கு. இந்த ரெண்டுமே செய்யறவங்க தான், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவங்க தான் மனவாட்டி சபை. இந்த மனவாட்டி சபைக்கு வேண்டிய முதல் சுபாவம் நம்ம வாசம், இல்லையா? எபிரேயர்ல என்ன? அவன் தாயின் தகப்பனும் வம்ச வரலாறும் இல்லாதவனா இருப்பான். அவன் தான் மெல்கிசேதேக்கு. அவன் தான் நான் மனவாட்டின்னு சொல்றேன், ஓகேவா. அப்ப தாயின் தகப்பனும் இல்லாம இருக்கிறதுனா எப்படி? ஒன்ஸ் நீங்க
வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்டு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிகிற அறிவு வருதா? ஓகே, கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவர்னால தான் நான் உண்டாக்கப்பட்டேன், தேவன் என்ன அழைச்சது ஒரு ரீசனோட, இங்க பூமியில ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு நான் தேவனோட போய் இருக்க போறேங்கிற அறிவு உங்களுக்கு வந்த உடனே நீங்க உலகத்தை வெறுக்கிறீங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலா நீங்க தேவனை ருசிச்சீங்கன்னா உலகத்து மேல உங்களுக்கு தாட்ஸே வராது. அது வீடா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், அந்த தாட்ஸே வராது. அப்போ யாரு மனவாட்டி உண்டான அந்த சூசன், ஓகேவா? சூசனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? அவன் வம்ச வரலாறு, அதாவது உலகத்துக்கும் அந்த மனுஷனுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாம இருக்கான் பாருங்க ஒருத்தன், அவன் தான் சூசன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, தாவீதுடைய அம்மா பேர் என்ன? தாவீது, அதான் அவனுடைய அந்த ஈசாயினுடைய அடிமரத்துல அப்படின்னு சொல்லி இருக்கு நமக்கு வசனத்துல. ஓகே, அவருடைய தகப்பனாருடைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவன் ஆக்சுவலா எப்படி வளர்க்கப்படுறான் ஓகேவா? தெரியாது. தேவனே வந்து அவனை வளர்க்குறாரு. ஓகே, சரி, அதை விடுங்க. நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துப்போம், அவங்கள கொஞ்சம் லைட்டா பார்க்கலாம். எஸ்தரை வளர்க்குறது யாரு? மொர்தெக்காய் வளர்க்குறாரு இல்லையா? 2:7 அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. இப்போ இவங்க சூசன். ஓகே, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? சூசன், தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க. அதாவது அது ஸ்பிரிச்சுவலா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது உலக சிந்தை. ஓகேவா? அது யோவான் எழுதின 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்களா? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலேயோ உலகத்துல உள்ளதுலையோ, உலகத்துல உள்ளது என்னது? உங்க ஹஸ்பண்ட் உலகத்துல உள்ளவரா? உங்க சரீரம் உலகத்துல உள்ளதா? ஓகேயா? இதுல எதுலையுமே நம்ம அன்பு கூற முடியாது. ஓகேவா? நம்ம உபவாசம் இருந்து எதுக்கோலாம் ஜெபிக்கிறோம், அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஓகேவா? தேவன் அதை லிட்டரலா சொல்லிட்டார் இல்லையா? அதுல அன்பு கூறாதீங்க, கூர்ந்தா உங்ககிட்ட பிதாவனுடைய அன்பே இல்லை அப்படின்னு. பிதாவனுடைய அன்பு இல்லைன்னா நம்ம எங்க அங்க போறது? அப்போ ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஓகேயா, இந்த மணவாட்டி சபை, அதை சூசன். ஓகேயா? மணவாட்டி சபைக்குண்டான மொத்த சுபாவத்தை நம்ம ஒரு அலசல் மாதிரி நீங்களும் மணவாட்டி ஆகலாம் அப்படிங்கிற பார்வையில தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த சுபாவம் இருந்தா நீங்க ஒரு விதையை போல இருந்தீங்கன்னா ஆகலாம், ஒரு வேரை போல இருந்தீங்கன்னா ஆகலாம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அவரோடு நிலை கொண்டு இருந்தா பார்க்கலாம், நிலைச்சிருந்தா பார்க்கலாம், அவரை பற்றி கொண்டு இருந்தா வந்து நம்ம மனவாட்டியை மாறலாம். இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா மனவாட்டிங்கிறத அவரே சூஸ் பண்றாரு. ஓகே, அழைப்பு எல்லாருக்குமே வந்து விடப்படுது. ஓகே, நீங்களும் மனவாட்டி ஆகலாம். ஓகேவா? ஆனா உங்கள யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க விழுந்தாலும் எழுவாங்க. இந்த இடத்துல போட்டிருக்கு நீதிமான். ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா மனவாட்டி. ஓகேவா? அவங்க விழுந்தாலும் எழுவாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய மீதி சரீரமா இருக்காங்க. புரியுதா? தேவன் விழுவாரா? தேவன் பாவம் செய்வாரா? இல்லை இல்லையா? அப்போ அவங்களுடைய சபை தானே இது விழுமா? சபை விழுதுல, அப்ப எப்படி இதுதான் உங்களுக்கு சூசன்? ஓகேவா? அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அதான் மனவாட்டிகள், அவங்க விழுந்தாலும் எழுந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய, அத கிறிஸ்து இயேசுனுடைய மீதியா இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு சொல்லுது வசனம், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட அவயமா இருக்கும்ட்டு. நாம இப்ப நான்லாம் ஒரு சின்ன தப்பு செஞ்சாலே உடனே வந்து தண்டனை கிடைக்கும். ஓகே, உடனே ஓகே, ஒருத்தரை கொஞ்சம் நோக அடிச்சாலே வந்து உடனே தண்டனை கிடைக்கும். என்னை வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகேவா? அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷன் பார்த்து என்ன இது பண்ணிட்டு இருக்கார். சரி, எஸ்தர் எடுத்துட்டீங்க இல்லையா? இப்போ அந்த எஸ்தருக்கு அந்த மண்ணினுடைய சுபாவம் இருக்கவே இருக்காது. அவ இருக்கிறது ஒரு இடத்துல. ஓகே, இங்க கீழே 2வது அதிகாரத்துல இருக்கும், அவ எந்த குலம் எந்த கோத்திரத்துல இருந்து வந்தாங்கிறத அங்க ராஜாவின் இடத்துல சொல்லவே மாட்டா. ஹல்லேலூயா. மொர்தெக்காயின் ஆலோசனையின்படி அவ சொல்லவே மாட்டா. இங்க இருக்கிற மனைவிகள் உங்களுடைய தகப்பன் வீட்டுல உள்ள பெருமைய, உங்க அம்மா வீடு, உங்க அதான் தகப்பன் வீட்டுல உள்ள காரியத்தை பேசாம எத்தனை பேர் புருஷனுடைய வீட்டுல இருந்திருக்கீங்க? எஸ்தர், ஓகேவா? அப்போ அந்த மணவாட்டி சபையினுடைய
காரியம் என்னன்னா, அவங்க உலகமோ உலகத்துக்குரியவைகளையோ குறித்து எண்ணமோ சிந்தனையோ செயலோ அவங்களுக்கு இருக்காது. நீங்களும் நானும் அப்படி இருந்தோம்னா நாமளும் மணவாட்டி சபையா ஆகலாம். ஹalleluya. இது ஆக்சுவலா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்குரிய ஒரு ஸ்டடி ஆகும். சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனிடத்துல நீங்க கேளுங்க. அப்ப நான் மணவாட்டி ஆக முடியாதா? மணவாட்டியா இருந்தாதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்படிதானே கேட்டிருக்கீங்க. நானும் அதுதானே சொல்லியிருக்கேன். ஓகே. அப்ப நாம மணவாட்டியே இல்லை, அவர் சூஸ் பண்ணவங்க தான் மணவாட்டின்னா அப்ப நான் என்ன பண்றது? அப்ப நரகமா? கேளுங்க நீங்க. ஓகே. உங்களை உண்டாக்குன உங்களுடைய தேவன்ட்ட நீங்க கேளுங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே. அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க? தான் பிறந்த இடத்துல உள்ள காரியத்தை அங்க புகுந்த இடத்துக்கு கொண்டே போகல. ஓகேவா? ரெண்டாவது, இந்த அம்மா கேட்டா எது வேணாலும் கிடைக்கும். ஹalleluya. ஹalleluya. அந்த வசனத்தை வாசிங்க. ஆனா இவளுக்கு நியமித்ததே அன்றி வேற எதுவுமே கேட்கலன்னு வசனம் சொல்லு. 15வது வசனத்துல 6வது லைன் 7வது லைன்ல இருக்கு. ஏகா நியமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஹalleluya. உங்களுக்கு இந்த உலகத்து மேல ஆசை இல்லைன்னா நீங்க ஆக்சுவலா எதையும் கேட்கவே மாட்டீங்க. ஓகேயா? இந்த சபை, குறிப்பா பெந்தகோஸ்த சபை உங்களை வஞ்சிக்குது. ஜெபிங்க, ஆராதிங்கன்னு சொல்லி. ஓகேவா? நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, வசனத்தை அறிந்துக்கோங்க. ஓகேவா? வசனத்துல பலப்படுங்க. ஜெபம் ஜெயத்தை கொண்டே வராது. ஜெபம் லீஸ்ட் கடைசி ஆயுதம். ஓகேவா? உயிர் போற நேரத்துல கூப்பிடுறது தான் ஜெபம். நீங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வசனத்துல தேர்னீங்கன்னா நீங்க அப்படி ஓகே பெந்தகோஸ்த சபை மொத்தத்துல சொல்லித்தர மாதிரி நீங்க ஜெபிக்க மாட்டீங்க. நீங்க விசுவாசத்துல நடந்து போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? ஜெபிக்கிறது அதான் என்ன சொல்றது, உங்களை வளர விடாம வச்சிருக்கிறதுக்கு உண்டான ஒரு காரியம். ஓகேவா? நான் சபைக்கு விரோதமா பேசல. ஓகே, கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, மொத்தத்துல ஓகே, கிறிஸ்து இயேசு வசனத்தை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜெபிங்கன்னு சொல்லலைன்னு சொல்ல, நீங்க ஜெபிக்க வேண்டான்னு சொல்ல. நீங்க வீட்டுல உட்காந்து ஜெபிங்க, தனி ஜெபத்துல ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கிறதுன்னு இங்க கத்துக்கோங்க, இங்க உருவாகுங்க. நீங்க கேளுங்க, எனக்கு வசனம் வேணும், என்கிட்ட வசனம் சொல்லி கொடுங்க. ஓகேவா? நீங்க வீட்டுல இருந்து ஆராதிக்கலாம் தானே, வீட்டுல இருந்து ஜெபிக்கலாம் தானே, வீட்டுல இருந்து வசனம் கேட்க முடியுமா? உங்ககிட்ட தேவன் பேசுற அந்த வசனத்தை வார்த்தைய நீங்க வீட்டுல இருந்தே கத்துக்கிட்டீங்கன்னா சபைக்கே வரமாட்டேங்க. அப்போ சபை எதுக்கு உங்களை உருவாக்கணும்? எப்படி? வசனத்துல. ஓகேவா? வசனத்துல உங்களை கட்டப்படணும். இது சபை மறந்துருக்கு இல்லையா? அதனால அந்த வஞ்சிக்கிறதுக்குள்ள நீங்க போயிடாதீங்கன்னு சொல்லுங்க. வசனத்துல மாத்திரம் நீங்க தேறி இருங்க. ஜெபம் தானா வசனத்துல வரும். ஆராதனை தானா நிற்கும் போது நடக்கும்போது என்ன நடந்தாலும் நீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சரி, இப்போ எஸ்தர் பாக்குறோம் இல்லையா? அப்போ இவங்க என்ன பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கவே இல்லை, பூமிக்குரியவைகளை அவங்கள்ட்ட தாட்ஸே இல்லை. ஓகேயா? நீங்க அந்த மணவாட்டியா இருந்தீங்கன்னா நீங்க எதுக்குமே ஜெபிக்க மாட்டீங்க. இதுதான் விஷயம். ஓகேவா? என்னன்னா உங்களுக்கு இன்னது தேவைன்னு பிதாவானவர் அறிந்திருக்கிறார்னு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகேவா? நீங்க உங்களுக்கு ஜெபிக்க மாட்டீங்க, மற்றவங்களுக்கு வேண்டி ஜெபிப்பீங்க. தனக்குன்னு எதையுமே இது பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, மற்றவங்களுக்கு வேண்டி நிற்பாங்க. திறப்புல நிற்கிறத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். மணவாட்டி சபைக்கு உண்டான சுபாவம். ஓகேவா? இவங்க பிறந்த வீட்டில் உள்ளதை இங்க கொண்டே வரலாம். அப்போ நீங்க இந்த மண்ணுக்குரியவைகளை நீங்க யோசிக்கலைன்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது பிதாவானவருக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் நீங்க ஏன் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அவர் சொல்லி இருக்கார், என்ன கேளுங்கன்னு புதிய ஏற்பாடுல சொல்லி இருக்கார். ஞானத்தை வான அழ. ஓகேவா? யாக்கோபு சொல்றார், ஞானத்தை கேட்கிறார், பரிசுத்த ஆவியை கேட்க சொல்றார். ஓகே, இதை தவிர வேற என்ன கேட்க சொல்றார்? நீங்க வாசிங்க வசனத்தை. ஓகே, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுப்பார். சரி, முதல் காரியம் என்ன? ஓகே, உலகத்துல உள்ள எதுவும் நமக்குள்ள இல்லைன்னா நாம மணவாட்டி சபையா? ஓகேவா? அந்த காரியத்தை எல்லாம் களைத்துட்டு தேவனிடத்துல போகணும்னா நம்ம மணவாட்டியா ஆக முடியும். ஓகே, இங்க பாருங்க, இந்த மணவாட்டி இவங்க எல்லார் கண்ணிலையும் தயை கிடைக்குதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது சுபாவம் சொன்னேன் இல்லையா, எதையுமே எதிர்கொள்ற ஒரு சுபாவம். எதா இருந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? எந்த மட்டுக்கு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அதை நான் எதிர்கொள்வேன் அப்படின்ட்டு. ஓகேயா? நம்ம நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கத்தினுடைய சுபாவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சிங்கம் ஆக்சுவலா மற்ற மிருகத்தை விட பலத்த மிருகம்னு சொல்ல முடியாது.
ஓகேவா? சைஸ்ல பார்த்தா அது யானையெல்லாம் விட சின்னது. பலத்துல பார்த்தா காண்டாமிருகத்தெல்லாம் விட அது ரொம்ப கம்மியான பலம் உள்ளது தான் சிங்கம். ஓகேவா? ஓடுறதுல பார்த்தா சிறுத்தையை விட கம்மியான ஸ்பீட்ல தான் ஓடுறது சிங்கம். ஆனா ஏன் அது காட்டுக்கு ராஜானா, அது ஒரு முடிவு எடுத்தா அதுல பின்னாடி கால் எடுத்து வைக்காது. ஹalleluya. இதே தான் மணவாட்டி ஸ்திரீகளுக்குள்ளேயும் இருக்கும். ஹalleluya. தேவன் எந்த ஒரு மனுஷனை, எந்த ஒரு மனுஷிய மணவாட்டியை அவர் முன்குறித்தாரோ அந்த நபர் எதையுமே எதிர்கொள்ள அஞ்சவே மாட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. கிதியோன் இருக்காரு. அவர் பயந்த சுபாவம் தான். தேவ ஆவியானவர் தன்னோட இடைப்பட்டதுக்கு அப்புறம் 300 பேரை கொண்டு, அது ஒரு கத்தி இல்லை, கேடயம் இல்லை, ஒரு எந்த போர் கவசமுமே இல்லாம, ஓகே, நமக்கு பார்க்க வந்து அது ஒரு காமெடியா கூட தெரியும். இனி எனக்கு அப்படிதான் தெரிஞ்சு, என்னடா இது பானை, வைக்கோல், எக்காலம், இதை வச்சு எப்படியா யுத்தம் பண்ணுவான்னு பார்த்தா யுத்தம் செய்யறது அவர். ஹalleluya. அது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேயா, யுத்தம் கர்த்தருடையது. தாவீது சொல்றாரு, இவருக்கு தெரிஞ்சிருக்கு கிதியோனுக்கு. ஓகே, அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் யுத்தம் செய்யறாரு. ஓகேவா? அப்ப இந்த மனுஷன் என்ன செய்யணும்? அதை ஃபேஸ் பண்ணும். ஓகேவா? ஆட்கள் கம்மியா இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பயப்படுறாங்க. ஆனா இருக்கிற ஆள் அதிகம்னு கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தையை நம்புறான். இவங்க ஆட்களை எல்லாமே குறைக்கிறான். ஓகே, வெறும் 300 பேரை கொண்டு எத்தனை ஆயிரம் பேர் கொண்ட படையை வந்து மேற்கொள்றான். ஓகேவா? ஹalleluya. இங்க பாருங்க, எஸ்தர் ஒரே ஒரு ஆளு மொத்த யூத குலத்துக்கும், ஓகே, குலத்துக்கும், யூத குலத்துக்கு, ஓகே, அவங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு ஒரே நாள்ல மொத்த யூதர்களை அவங்கள கொல்றதுக்கு திட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதை முறியடிக்கிறதுக்கு இவன் என்ன பண்றான்? நான் செத்தாலும் பரவாயில்ல, தனக்கு ஆல்ரெடியே தனக்கு ஒண்ணுமே கேட்கல. ஓகேவா? அவளுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அதைத்தான் அவ சாப்பிட்றா, உடுத்துறா, அதன்படி தான் அலங்கரிச்சுக்கிறா. ஓகேவா? இவன் என்ன பண்றான்? மற்ற ஜனங்களுக்கு வேண்டி நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாவின் இடத்துல போறேன். எஸ்தர். ஹalleluya. ஹalleluya. தாவீது அவ்வளோ பெரிய பாளையம், சவுல் உட்கார்ந்துட்டு இருக்கார் பயந்து போய், மிரண்டு போய். ஓகேவா? கோலியாத்தினுடைய ஆளு சைஸ், அவனுடைய தோரணை, அவனுடைய சத்தத்தை கேட்டு தாவீது, ஓகேவா, தைரியமா போறாரு. ஓகேயா? எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு, ஓகேயா, தைரியமா போறாரு. ஓகேயா? அவ்வளோ பெரிய மனுஷனை பார்த்ததோ சண்டை செஞ்சதோ இல்லை தாவீது. அவரை எதிர்கொள்றதுக்கு போறாருன்னா அவர் சூசன். ஓகேவா? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹalleluya. அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓகேவா? இவங்க எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹalleluya. ஹalleluya. ரூத் எடுத்துக்கோங்க, அவங்களும் ஓகேவா, போவாசனுடைய அந்த போர்வைய விலக்கி கால் பக்கத்துல போய் படுனா, அவன் முழிக்கும் போது இன்னொருத்தி இருக்கான்னு சொல்லி அவளுக்கு வேற ஏதாவது பட்டம் கொடுத்தோ அவளை வந்து தள்ளி விட்டானா வந்து என்ன ஆகும்? ஓகே, அவளுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சா? அவ தனக்குன்னு ஏதாவது நேடுனாளா? தன் குலத்துக்கு திரும்பி போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம், நீ நல்லா இருமா, நீ கல்யாணம் பண்ணி நல்லா இருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த நன்மையான வாழ்க்கையை கூட வேண்டான்னு சொல்லிட்டு நகோமியோடய வராங்க இல்லையா ரூத்? ஓகே, இந்த 2வது பாயிண்ட்ல பார்க்கும்போது அவங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னீங்க, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு போவாசனுடைய போர்வையை வந்து விலக்கிட்டு அவன் அந்தமா உள்ள போறாங்க இல்லையா? ஹalleluya. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே, ஓகே, இந்த சூசன் பீப்புள் எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. ஹalleluya. 2வது என்னன்னா, எதையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, தன்னுடைய ஜீவன், நான் செத்தாலும் பரவாயில்ல இந்த ஜனங்களுக்கு வேண்டி. ஓகேவா? ஆக்சுவலா யூத ஜனங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, பார்த்து அன்பு பேசி பழகி, ஓகே, ஆனாலும் அவங்களுக்கு வேண்டி நான் நிற்பேன். ஓகே, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு இந்த சுபாவத்துல நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? நான் இப்போ ரூத் சொன்னேன் இல்லையா? ரூத்து கேட்க சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். நீங்க மோசையிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா பவுல், அந்த சீஷர்கள் எல்லாருமே வந்து அதே மாதிரி இருப்பாங்க. ஹalleluya. அப்போ இங்க வருவோம் சரியா? 2வது சுபாவம். ஓகே, சரி, 3வது சுபாவம். இப்போ கிறிஸ்து தான் அவர் ஜெயம் கொண்டார். ஓகேவா? 3வது சுபாவம், அந்த மணவாட்டிகளுடைய, அதான் அந்த மில்கி சதைக்கின் முறைமையிலிருந்து வராங்க இல்லையா? ராஜாவும் ஆசாரியருமா இருந்து வராங்க. அவங்களுடைய சுபாவம் என்னன்னா, அவங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. ஹalleluya. அவங்க எடுத்த காரியம் ஜெயமாய் மாறும். அவங்க ஒரு விஷயத்துல கால் எடுத்து வச்சாங்கன்னா அது ஜெயமா மாறும். நம்ம எடுத்த காரியம் எப்படி இருக்கு? ஜெயமா இருக்கா இல்லையா? ஹalleluya. நம்ம ஜெபிக்கணும் ஆக்சுவலா. ஓகே, நிறைய
நாம மனவாட்டியா வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டம். ஓகே, ஈஸியா சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து அதுதான் இப்போ சபைக்குண்டான போதனைகள் இருக்கு, கிறிஸ்துவின் போதனைகள் இருக்கு, மொத்த பைபிள் டாக்டரின்ஸ்னு இருக்கு. ஓகேவா? நீங்க சபை சொல்றத, சபையில இருக்கிற மெய்ப்பர் சொல்றதுக்கு நீங்க கீழ்ப்படியாம நீங்க பைபிள் டாக்டரின்குள்ளேயே வர முடியாது. வேதம் சொல்றது வாய்ப்பே இல்லை, கீழ்ப்படிய முடியாது. வேதம் சொல்றதையே வந்து அதெல்லாம் நியாயப்பிரமாணம் சொல்லும். ஓகே, அதுவே நீங்க கீழ்ப்படியலைன்னா கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ கஷ்டமானது. ஓகேவா? எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயம் பெற முடியும்? ஒரு மனவாட்டி தன்னுடைய ஜீவனை கொடுத்து தான். ஹல்லேலூயா. கிறிஸ்து சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தார். பவுல் மொத்த அந்த 11 சீஷர்களும் அதாவது ரத்த சாட்சியா மரிச்சாங்கன்னு இருக்கு இல்லையா? ஓகே, நம்ம ஜெயம் பெறும்போது சிம்பிளா சொன்னா, நீங்க வசனத்தை கரெக்டா பேசினா உங்களை சுத்தி ஒரு விரோதிக்கிற கூட்டம் தான் இருக்கும். ஓகேவா? ஒரு சிலர் 4-5 பேர் உங்களை நேசிக்கிறவங்க வசனத்தை சொல்லுங்கன்னு சொல்லலாம். பாக்கி எல்லாம் உங்களை விரோதிக்க தான் பார்க்கும். ஓகேவா? அப்படி உங்களுக்கு கூட்டம் இருக்கா? ஓகேவா? அப்ப நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள கரெக்டா இருக்கீங்க. ஓகே, நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க வீட்டுல நீங்க ஜெபிக்கிறனால உங்களுக்கு எதிரா எல்லாரும் இருக்காங்க, அதை சொல்லல. நீங்க கிறிஸ்துவன் படி, ஓகேவா, நீங்க கரெக்டா இருந்தாலே, அதான் சொன்னேன் இல்லையா, உலகத்தும் அதுல இருக்கிற எதை குறிச்சும் உங்களுக்கு தாட்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட், ரெண்டாவது எதையுமே ஃபேஸ் பண்ணணும். ஓகே, பயந்துலாம் ஓடக்கூடாது. சரியா? ஓகே, தேவ ஆவியானவர் உங்க இருதயத்துல கொடுப்பார். ஓகேவா? எப்ப நிறுத்தணும், எப்ப ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்ச ஜபமும் எப்படி லீட் பண்ணணும்னு அவர் தான் சொல்லுவார். ஓகே, அதன்படி மாத்திரம் தான் நம்ம செய்யணும். சரியா? எது எதுக்கு எப்படி எப்படி ஜெபிக்கணும்னு அவர் சொல்லுவார். ஓகே, இப்போ பிரமிளா சிஸ்டருக்கு ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிச்சா நடக்காது. உங்களுக்கு இந்த தருணத்துல எப்படி ஜெபிக்கணுமோ அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும். சரியா? நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். நம்ம இந்த ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொள்ளும் போதே அவர் ரீசனை சொல்லி தான் தெரிந்து கொள்றாரு இல்லையா? ஹல்லேலூயா. ரீசனை சொல்லி தான் தெரிந்து கொள்றாரு. இந்த காரியத்துக்கு வேண்டி உங்களை தெரிந்து கொண்டேன், இந்த காரியத்துக்கு வேண்டி தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவோடு பல ஆயிரம் சீஷர்கள் இருந்தாலும் நிறைய 700க்கு மேற்பட்ட சீஷர்கள் இருந்தாங்கன்னு வந்து அந்த என்ன சொல்றது டாக்டரின்ஸ் எல்லாம் வந்து சொல்லுது. ஓகேவா? ஆனாலும் அவர் எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்? இந்த 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது 12 பேரா இல்ல, அதுல ஒண்ணு பிசாசு ஆயிடுச்சு, பாக்கி 11 பேர். அந்த 11 பேர் என்ன செய்யணும்? கனி கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. ஜெபநிலைக்கு வருவோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் கனி கொடுத்தா தேவனுடைய பிள்ளையா மாறலாம். ஹல்லேலூயா. அதாவது தேவனுடைய பிள்ளை மீன்ஸ் மனவாட்டியா மாறலாம். ஓகேவா? ஹல்லேலூயா. அப்போ நான் மனவாட்டிக்குரிய சுபாவத்தை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ பரலோகத்துல இருக்கிறது மனவாட்டி அல்லாம இன்னொரு தரப்பினரும் இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அது விருந்துண்ண வந்தவங்க, அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க. ஓகேவா? உங்களுடைய கிரியைக்கு ஏற்ற வண்ணமா பரலோகத்துல உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி, ஓகேவா, இந்த கனி கொடுத்து மனவாட்டியின் சுபாவத்துல இருக்கதான் உங்களை அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. ஒருவேளை அது இல்லாட்டாலும் நீங்க அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாதவனை புறம்பான இருளுக்கு தள்ளுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கல்யாண வஸ்திரமாத அணிஞ்சு கொள்ள பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வந்து எது தேவன் வந்து உங்க இருதயத்துல வைக்கிறார்? பாருங்க, மனவாட்டியா நீங்க இருக்கணுங்கிறது தான் விருப்பம். ஆனா என்ன, அட்லீஸ்ட் மனவாட்டியா நான் தெரிந்து கொள்றேன், அந்த சந்தோஷத்துல பங்கெடுக்கிற அந்த ஒரு உணவுக்கு வந்து பகிர்ந்து தன்னுடைய அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ற ஒரு நபராவாச்சு இருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நாம எங்க இருக்கோம்? ஓகேவா? தேவன் இந்த உலகத்துல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷமே வந்து தரிக்க முடியாது, கூடாதுன்னு சொல்றது வசனம். ஓகே, அதை தரிச்சா நம்மளால தேவனுடைய சித்தத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு நம்மளுடைய ஜெபமே வீடு வேணும், புருஷன் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், படிப்பு வேணும், இப்படி இருக்கு. நாம எங்க போவோம்? புறம்பான இருளுக்கு போவோமா? இல்லை கிறிஸ்துவோடு கூட அவருக்கு சகல அதிகாரம் இருந்தும் அவர் என்ன பண்ணப்பட்டாரு? ஓகே, அடிமையின் ரூபம் எடுத்து எப்படி தனக்கு நியமிக்கப்பட்டதை, அதாவது அந்த ரத்தம் தோய்ந்த உடல் சரீரத்துல இருக்கிறது அவர் கொள்ளையாடின பொருளா வந்து எண்ணினார்னு இருக்கு.
ஹல்லேலூயா. நீங்க எதை சூஸ் பண்றீங்க? நீங்க சூசனா இருந்தீங்கன்னா, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அடி உத எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. உயிருமே போகும், உங்களை கொல்லுவாங்க, ஆனா அவர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான் வசனம் சொல்லிருக்கு. ஆனா தேவன் அவங்களோட கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பாபிலோனாவே இருக்கட்டும், 7 மடங்கு தீச்சுளைய அது அதிகரிக்கட்டும், ஓகேவா? ஆனா ஒரு 4வது மனுஷனை போல கர்த்தர் அவங்களோட இருக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ நீங்க எதை விரும்புறீங்க? இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா தேவனை மறந்துருங்க. தேவன் நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பார். அந்த மணவாட்டியில ஒரு ஒரு மணவாட்டி அது என்னவா இருந்தது? பிசாசா இருந்தது. அது கேட்டது இப்போ அப்பத்தை அவ துணிக்கையில துவைத்து கொடுத்தாரு. ஆனா அதனுடைய நிலைமை என்னாச்சு? நாண்டு கொண்டு செத்துதுன்னு பார்க்கிறோம். நீங்க நாண்டு கொண்டு சாக போறீங்களா? இல்ல கிறிஸ்துவுக்கென்று நீங்க இரத்த சாட்சியா மறிக்க போறீங்களா? விருப்பத்தை உங்க கரத்துல தான் வைக்கிறேன். நீங்க உங்க இருதயத்துல ஏவுற மாதிரி ஜெபிங்க. நான் ஜெபத்தை லீட் பண்ணல, ஓகே? உங்க இருதயத்துல ஏவுற மாதிரி ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ தேவன் உங்ககிட்ட என்ன விரும்புறார்? உங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் அது புத்தியுள்ள தனக்கு பிரியமான ஆராதனைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த பிரியமான ஆராதனை ஏறெடுக்கிறோமா? வசனத்தின்படி தான் உங்க சரீரங்களை நீங்க கட்டு வச்சு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு வரீங்களா? ஒவ்வொன்றையும் உட்கார்ந்து ஆராயுங்க, சரியா? மனவாட்டியா இருக்கிறது, அதுவும் எல்லாத்தையும் உண்டாக்குன அந்த தேவனுடைய குமாரனுடைய மனவாட்டியா இருக்கிறது, அது லேஸ்பட்ட சுபாவமே இல்லை, லேஸ்பட்ட காரியமே இல்லை. அதுக்கு கண்டிப்பா நம்ம அதுக்கு பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அந்த லக்கை நோக்கி ஓடணும் இல்லையா? அந்த ட்ராக்ல ஓடுறவங்க ட்ராக்ல காலை மாற்றி வச்சாலே ஃபவுல் ஆகிடும். இது உலகத்தில் உள்ள அந்த கோப்பைக்கு வேண்டி, அந்த கிரீடத்துக்கு வேண்டி, அழிஞ்சு போகிற கிரீடத்துக்கு வேண்டி, நீங்கள் அழியாத கிரீடத்துக்கு போராடுற நீங்கள் எப்படி அவ்வளோ அசால்ட்டாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஜெபத்தையே ஆவியானவர் தான் உங்கள் இருதயத்தில் இருந்து ஏறெடுக்கணும். எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு வேண்டி ஜெபிக்க உட்காருவேன், கடைசி வரைக்கும் அந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் அந்த விஷயத்துக்கு வேண்டி ஒரு வார்த்தை கூட அவரை ஏறெடுத்தே இருக்க மாட்டார். 20 நாள், 40 நாள், 60 நாள் ஆகும்போது கடைசியில் அந்த நாளில் ஒரு வார்த்தை தான், ஒரு தடவை தான் கேட்க ஏவுவார். அதை கேட்கும்போது தானாக நடக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே ஜெபிக்கிறதும் வீட்டில் ஜெபிக்கிறதும் அது எப்படி ஒன்றா இருக்கும்? அப்போ நீங்கள் தேவ ஆவியை எந்த அளவுக்கு உணர்றீங்க? எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், ஓகேவா? 120 பேருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அந்த 11 பேர் தான். ஹல்லேலூயா. பிசாசை விட்டுருவோம், ஓகேவா? ஒருவேளை நாம பிசாசா இருக்கோமா? மணவாட்டி சபைக்குண்டான அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு சர்ச்சில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சர்ச்சிலேயே ஒரு ஊழியக்காரங்களா இருந்துட்டு தேவனுக்கு விரோதமா, கிறிஸ்துவுக்கு விரோதமா, ஓகேவா, அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த ஆவிய உடையவங்களா இருக்கோமா? நம்மளை நாமளே யோசிச்சு பார்ப்போம். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? இந்த சபையில என்னை எதுக்காக வச்சிருக்கார்? நான் அதுக்குரிய உண்டான காரியத்தை செய்யறேனா? ஏன் எனக்கு வளர்ச்சி இல்லை? இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை 1 வயசு தாண்டி பேசலைன்னா போய் கேட்குறோம், ஏன் பேசல, ஏன் இன்னும் கமரல? ஓகே, அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கா? எத்தனை வருஷமா வசனம் கேட்குறீங்க? ஏன் கிறிஸ்துவனுடைய சாயல் எனக்கு இன்னும் வரல? ஏன் இந்த உலக சிந்தை என்னை விட்டு போக மாட்டேங்குது? அப்போ நான் கேட்குற வசனத்தில் தப்பு இருக்கா? வசனத்தில் பிழை இருக்கா? வசனத்தை சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட பிழைய இருக்கா? போகிற சபையில் பிழை இருக்கா? ஏன் எனக்கு இந்த ஒரு அங்கலாய்ப்பு? ஏன் எனக்குள்ள ஆவி உயிர்ப்பிக்கப்படலை? எத்தனை பேர் நீங்க கேட்டிருக்கீங்க? சரி, என்ன ஆனாலும் இந்த சபைக்கு தான் வர சொல்றாரு, என்னை எதுக்கு இந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கார்? நான் யாரு? ஒரு தடவை பாஸ்டர் மெசேஜ்ல கேட்டார், நான் என்ன அவயமா இருக்கேன் கிறிஸ்துவனுடைய சரீரத்துல, இந்த சபையில அப்படின்ட்டு. எத்தனை பேர் மனசார நீங்க கேட்டிருப்பீங்க, ஜெபிச்சிருப்பீங்க? எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எஸ் தகப்பனே ராஜா,
கர்த்தாவே, எங்களுக்கு தெரிந்த ரீதியில ராஜா உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மீது ராஜா அன்பு கொள்ளுகிறோம் என்றுதான் நினைச்சிட்டு இருக்கோம் தகப்பனே. எங்களை திருப்புங்க ராஜா, உம்மிடத்துல திருப்புங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி ராஜா நாங்க ஆராதிக்கணும் தகப்பனே. எங்களுக்குள்ளேயும் ஆவியை எழுப்பி விட்டீரே தகப்பனே ராஜா. எங்களுக்கு ஏன் இந்த ஜீவன் மீது இவ்வளவு ஆசை தகப்பனே ராஜா? உம்மீது கொண்ட நேசத்தினால் தகப்பனே நாங்க ஜீவனை விட்டு உம்மிடத்துல வரதானே ஐயோ பிரியப்படுவோம் ராஜா. பின்பு ஏன் ராஜா எங்களுடைய இந்த ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்குது தகப்பனே. உம்முடைய மனவாட்டியா இருக்கணும் ராஜா. கர்த்தாவே, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பெண்ணு புருஷனோட சந்தோஷமா இருக்கணும்னா அது தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை மறந்தா மட்டும்தான் முடியுமே தகப்பனே ராஜா. அப்படி இருக்கும்போது இந்த பொல்லாத பூமியில இந்த அக்னிக்கு இரையா வச்சிருக்கிற இந்த பூமி மீது எங்களுக்கு ஏன் இவ்வளவு நேசம் தகப்பனே ராஜா? ஓ தேவனே, எங்களை மன்னிங்க ராஜா. எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிங்க தகப்பனே ராஜா. எஸ் தகப்பனே, எங்களுடைய ஆத்துமால ராஜா ஒரு எழுப்புதல் வரட்டும் ராஜா. ஓ தேவனே ராஜா, நாங்க எங்க விழுந்தோம், எப்படி விழுந்தோம் தெரியல தகப்பனே. ஆனாலும் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனம் உயிர்ப்பிக்கணும் பார்க்கிறோம் ராஜா. நீர் கொடுத்த உம்முடைய ஆவி எங்களை உயிர்ப்பிக்கணும் நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களை உயிர்ப்பிங்க ராஜா. வசனத்துல உயிர் அடைய சொல்ல செய்யுங்க ராஜா. கர்த்தாவே, இந்த செத்து போன தகப்பனே ஜடமா ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு வேணாம் ராஜா. நாங்க விசுவாசத்தினால சொன்னா அது நடக்கணும் தகப்பனே ராஜா. இந்த மனுஷ வார்த்தைக்கு அல்ல தகப்பனே. எங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இயேசு நீர் உம்முடைய வார்த்தை எங்களிலிருந்து வெளிவரும்படிக்கு நாங்க இங்க ஜீவன ராஜா விட உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த மாம்சம் வெளிவராதபடிக்கு ராஜா அதை கண்ட்ரோல் பண்ண, அது சிலுவையில் அறைய எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஓ தேவனே, எங்களோடு இருங்க தகப்பனே. எங்களை கைவிடாதீங்க தகப்பனே ராஜா. ஒரு 3/4 மணி நேரம் வசனத்தை கூட கவனிக்க முடியல தகப்பனே ராஜா. ஓ தேவனே ராஜா, நீர் பரத்துக்குரியவைகளை சொல்லும் போது ராஜா எந்த அளவு அசட்ட தகப்பனே. எங்களை அழைச்சது தேவனே இந்த இடத்துக்கு ஒரு கலங்கர விளக்கமா ராஜா. ஒரு 3/4 மணி நேரம் வார்த்தையை கேட்க முடியல தகப்பனே ராஜா. நாங்க எங்க போவோம் தகப்பனே ராஜா? ஓ தேவனே, நீர் எப்பொழுதும் பேசுகிற தேவன் அல்ல ராஜா. கர்த்தாவே, நீர் விரும்புவதை நீர் விரும்புகிற வண்ணம் விரும்புகிற நேரத்துல பேசுறீங்க ராஜா. நீங்க பேசும்போது நாங்க செவிய வேற இடத்துக்கு விளக்குனா எங்க போவோம் தகப்பனே ராஜா? எங்களுடைய செவிகளை உம்மிடத்துல திருப்ப நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களை ஆட்கொள்ளுங்க ராஜா. எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா. உம்மிடத்துல திருப்புங்க ராஜா. கர்த்தாவே, நீர் மாத்திரம் எங்கள மகிமைப்படணும் ராஜா. கர்த்தாவே, இந்த சபையில இருக்க ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும் தகப்பனே ராஜா. ஒரு உயிர் மீட்சி அடையணும் தகப்பனே. நீர் கொடுத்த வாக்கின்படி ராஜா. கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமா ராஜா உயிர்ப்பிக்கப்படணும் ராஜா. நீரே எங்கள்ல இருந்து மகிமைப்படுவீராக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.